ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினியும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் நம்ம ராஜா காதலிச்ச பொண்ணு எல்லாத்தையும் ஒரு ஆள் கடத்திட்டாய்ங்க. அவங்க யாருன்னா, வம்சம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது என்னன்னா, நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருந்தது இன்னொரு நாட்டோட இளவரசர் அப்படின்னு நினைச்சேன். நான் அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா, அது நம்ம ராஜா தான். அவங்க 2 பேரும் தான் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிளான வச்சிருக்காங்க. ராஜாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பை உள்ள வச்சிருந்திருக்கான். இப்ப அந்த வம்சத்துல இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, நம்ம ஹீரோனை கடத்திட்டு போனோன்னு அவங்க வந்துட்டு ஒரு போலி மந்திரவாதி சொல்ற அந்த இதை வச்சு அவங்க இருக்கிற நாட்டு மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோன் மூலமா தான் இந்த நாட்டோட ராஜா வருவான். அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு, அதாவது கொலவெறியில இருக்காங்க 2 வம்சம். அதுல வம்சம் ஒண்ணு, இது ஒண்ணு வந்துட்டு ஹீரோவோட வம்சம். இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனை. இதுல இது 3வது ஒரு வம்சம் வேற. ஆனா அந்த ராஜாவை பார்த்தா டம்மி மாதிரி இருக்கிறான். வரையும் கட்டி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்தானே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜா உன்னை பின்தொடர்ந்து வருவானா. அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டு நான் இந்த மொத்த ராஜாங்கத்தையும் நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. உன்னை பார்த்தாலும் அவனோட சீன் இல்லையா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்குது, என் உருவத்தை பார்த்து பச்சை குழந்தைன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான். இல்ல நான் உங்க மனசை பத்தி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் போட்டு மதிப்பிக்கிட்டு என்னை இங்கே தப்பிக்க விட்டீங்கன்னா, இந்த ஆடு உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க, அவங்க ராஜாவை கூட்டு வருவாங்க, அவங்க நீங்க போட்டு தந்தீங்கன்னா நீங்க ராஜாவா வரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்ல, இவன் சொல்றதே பொய் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறவனுக்கே ஆப்படிச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அதனால ஹீரோயின் இருந்தாலும் முழுசா நம்ப ஆரம்பிக்கிறான். நம்ப ஆரம்பிச்சவனே, சரி கட்டெல்லாம் ஊத்திருவீங்களா, நீ கட்டோட தான் இருக்கணும், அவன் சொன்னது நடக்குதான்னு பார்த்ததுக்கு நீ ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பார்த்துட்டு, உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனையோ, ஒழுங்கா நாங்க 2 பேரும் ஒன்னாவே வந்திருப்போம் உங்க கூடயே, ஆனா நீ பண்ண வேலையால தனியா பிரிஞ்சு போய் இப்ப என்ன ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்காண்டா. சரி, அந்த பெரிய ஆள் நல்ல தூங்குற மாதிரி இருக்கு, நாம என்ன பண்ணுவோம், நைஸா உங்க கட்ட ஊத்துட்டு நம்ம 3 பேர் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். கொஞ்சமாவது பிளான் போடுறீங்களே, நல்ல யோசனையோட போறீங்களா, இல்ல அவன் நல்ல சரக்கடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான், நாம இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கும்போது கரெக்டா இருந்தாலும் எழுந்துச்சு, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்களா, உங்ககிட்ட இருந்தனால தப்பிச்சு போக முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாசனை சொல்லணும்னுக்க, அதனால என்ன பக்கத்துல உட்கார வைக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, உங்களை சுத்தி பார்த்தா ரொம்ப கைவின பொருட்கள் தான் வச்சிருக்கீங்க, எனக்கும் நிறைய பொருள் தான் செய்ய தெரியும், அதனால பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் செஞ்சு தருவேன், அது இல்லாம உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சரி ஒன்றை மட்டும் மேலே வர விரும்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை வர வைக்க சொல்கிறாங்க. அப்போ கட்டெல்லாம் அவுத்துட்டு தூக்கிட்டு போவாங்க, பார்த்தா கட்டோட பொம்மை மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இப்படிலாம் கட்டோட விட்டா என்னால் எப்படி சொல்லி கொடுக்க முடியும், கட்டை ஒத்துருங்க அப்படின்னு கட்டை ஒத்துட்டு, இந்த கத்தியை பார்த்தாவே பெரும் கத்தியா இருக்கு, இதுவே பெரிய ஆட்டா இருக்கும் போலயே, நான் கொஞ்சம் பிடிச்சி தூக்கிக்கலாமா, இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்துட்றான். ஆனா ஹீரோயினே, என்னடா இது இவனை கூட வெயிட்டா இருக்கு அப்படின்னு தூக்க முடியாம தூக்கி கரெக்டா அவன்கிட்டயே வெட்டுற மாதிரி போய் காட்டினோடனே அவன் கடுப்பாயிட்டு மறுபடியும் கத்திய பிடுங்கி ஹீரோயினுக்கு யாரும் நிப்பாட்டிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் ஹீரோவும் நம்ம ராஜாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி என்ட்ரி கொடுத்தோன்னே இங்க பார்த்தா, ஓஹோ இவன் ஹீரோயினை போட்டு தள்ள பாக்குறான் அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் கட்டுப்பாட்டு உள்ள பூந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்லிடுறான்னா, இங்க வர வர ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பிரச்சனையாகிற மாதிரி இருக்கு, இவங்கள பார்த்தாலும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீங்க முதல்ல ராஜாவையும் என்னோட அசிஸ்டண்டோட கூட்டுட்டா அந்த பொண்ணோடையும் போயிடுங்க போக சொல்லிட்டு இவன் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுக்கு ஏதாவது ஆயப்படுமோ அப்படின்ட்டு அவன் அங்கேயும் நின்னுக்கிறா. ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறான். அந்த பல்கா இருக்கிற அந்த இளவரசர் வந்துட்டு சமாளிக்க முடியல. அவன் ரொம்ப பெருசா இருக்கிறதாலையும் அவனோட கத்தி பெருசா இருக்கிறதாலையும் ஓரளவுக்கு மேல அவனை சமாளிக்க முடியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் பக்கத்துல வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின்களுக்கு வெட்டு விழுறப்ப கரெக்டா ஹீரோ போயிட்டு குறுக்க தன்னோட முதுக காமிச்சுக்கிறான். மேல முதுகுல வெட்டு விழுந்துருது. ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த இளவரசரை ஒரு வெட்டு விட்டுட்டு அங்க ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு சைடும் அவங்க 3 பேரும் ஒரு சைடும் தப்பிச்சு ஓடுறப்ப ஹீரோக்கு தான் முதுகுல பெரிய காயம் போட்டிருக்கும். அது தனியா அவன் ட்ரெஸ் கட்டி அந்த காயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆயிரா. என்னது இவ்வளவு பெரிய காயம், எப்பரு அதெல்லாம் ஒரு காயமே கிடையாது, ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடும், நீ பொய் சொல்றதுல கூட கொஞ்சம் நியாயமா சொல்ல மாட்டியா, எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிட்டு இருக்க, இல்லை இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டுருக்கு, நீ சின்ன காயங்கிற,
இதுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும். இங்கே போயிட்டு என்ன மருந்து தேடிட்டு இருப்ப, நான் தண்ணியில் போட்டு கழுவுனா அது சரியாகி போயிடும் அப்படின்னு ஏதோ அநேகன் பட தனுசு மாதிரி எச்சத்தை போய் காத்தாட சரியாயிடுங்க மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் திட்டுன்னு திட்டுறா, 3 நாள் வரைக்கும் இதில் தண்ணி படாமல் இருக்கணும், அப்போ தான் இந்த காயம் சீக்கிரம் ஆறும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு அக்கறையாக ஹீரோ நடந்துக்கிறதும் அவனே கேட்குறான். என்ன என் மேலே அக்கறையாக இருக்க போல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை நீ காப்பாற்றிருக்க, அதனால உன் மேலே காப்பாற்றிருக்கதாலையா அப்படின்னு அங்கே கட் பண்ணி நம்ம ராஜாவையும் ஹீரோ வச்ச அந்த பனிப்பெண்ணையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவரும் அந்த பிரச்சனை தான் பண்ணிப்பாங்க, 2 பேர்த்து லவ்க்குள்ள பிரச்சனையா இருக்குல்ல. ராஜா தான் ஏதோ நாடகம் போடுறோன்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிருப்பாரு, ஆனால் அது சொதப்பி இருக்கும். அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சுன்னா ராஜா நம்மளை வேணுமே வெறுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். அங்கே எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே லவ் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து சரி காதல் பறவைக்குள்ள நம்ம இதுக்கு நடுவில் கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு நாம தனியாக போயிடுவோம். இங்கேருந்து ஹீரோட அசிஸ்டண்டாக கிளம்பிடுறான். அந்த ராஜா வந்துட்டு மன்னிப்பு மேலே மன்னிப்பு கேட்குறாரு, என்ன மன்னிச்சிருமா உன்னை வேணும்லாம் அனுப்பவே இல்லை. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், என்ன இருந்தாலும் நான் ஒரு பனிப்பெண், உங்கள் அளவுக்குலாம் நான் வர முடியாது. இங்கே பாரு, அதெல்லாம் சும்மா, என்ன இருந்தாலும் என்னோட காதல் வந்துட்டு நீ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இல்லாமல் நீ நல்லா சண்டை போடுறதான் பார்த்தேன், தற்காப்பு கலைலாம் தெரியுமா? ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்து தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கும் தெரியும், அது ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் சின்ன வயசில் எனக்கும் இந்த இளவரசர் நீங்களுக்கும் நிறைய பயிற்சிலாம் கொடுப்பாங்க, ஆனால் நான் கற்றுக்க மாட்டேன், ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கற்றுருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், நாம் இங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம், உன்னை அரண்மனைக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு தேவையான உரிமையும் என்னோட காதலையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவளுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்கு, வச்ச ஆள் தானே, அது இன்னும் ராஜாவுக்கே தெரியாது, அதை எப்படி அவங்க கிட்ட சொல்கிறது? என்ன இருந்தாலும் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் எதையும் மறைக்க முடியாதுல்ல. ராஜா சமாதானப்படுத்தி தன்னோட காதலை நிரூபிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் உன்னை நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு காட்டல. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காட்டினா அவளுக்கு வந்துட்டு அங்கே குளிர் ரொம்ப அதிகமாகுது. அதனால அவன் உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம உதவிக்கு யாரையாவது கூப்பிட போகிறா அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. ஆனால் ஹீரோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறான், என் கூட மட்டும் இருங்க, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், எனக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. என் லைஃப்பில் நான் நிறைய தனிமையை பார்த்துட்டேன், ஆனால் அந்த தனிமையை கூட நான் உன்கிட்ட மட்டும்தான் நான் மாற்றி பார்த்தேன், அதனால் நீ மட்டும் பக்கத்துலேயே இரு அப்படின்ட்டு அவனோட மடியிலேயே ஹீரோ அப்படியே படுத்துக்கிறான். ஹீரோனாலையும் எதுவும் சொல்ல முடியல, அவங்களும் அங்கேயே அவளை பாதுகாப்பாக பார்த்துட்ருக்கா. கட் பண்ணி அரண்மனையை காட்டினா இவ்வளோ நாள் அசிஸ்டண்டா, அதுவும் ராஜாவுக்கு பூஜை தூக்கிட்டு ராணிக்கிட்ட நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது ஹீரோனை கொல்ல நினச்ச அந்த வேலைக்காரன் வந்துட்டு, என்னது இந்த மாதிரி இளவரசர் நீங்களும் ராஜாவும் காணா போயிட்டாங்களா, இதுதான் நல்ல டைம், நாம் எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றி வளைக்க சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே இங்கே நடக்கணும் அப்படின்ட்டு அவன் யாருக்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே அரியணை கிட்ட போகிறப்ப ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு தோணுது. அதில் வேற யாரோ ராஜ்யத்தோட இளவரசர் மாதிரியே அங்கே மின்னல் வெட்ட ஒரு ராஜாவோட உருவம் அங்கே தெரியுது. நடந்துருச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி நடக்குது. கண்டிப்பாக இந்த அரியணையில நான் அவரை உட்கார வைப்பேன் அப்படின்னு எல்லா சதி திட்டத்துக்கும் இவன் தான் காரணம் போல. இவன் என்ன பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. போல ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவுல ஹீரோ வந்துட்டு கத்தியை வச்சுட்டு, என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி எடுத்துட்டு வெட்ட வர மாதிரி இருக்கு. அவன் பயந்துட்டு இருந்துச்சு. எந்திருப்ப அவன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ என்னத்தை பார்த்து பயந்து இப்படி இருந்திருக்கிற? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கும் இப்படி ஒரு சில விஷயத்தில் நைட் மிரர்ஸ் வரும். அது எந்த விஷயத்தில் எங்கள் அம்மாவோட விஷயத்தில் நிறையா விஷயங்கள் எனக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவை வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப லவ் பண்ணார் தான், ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறிச்சு. என்னை தனியாக சர்வே பண்ணோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு தனியான இடத்துக்கு அனுப்புகிறாங்க. சர்வே பண்ணும்போது நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையாலேயே ஒரு செருப்பு செஞ்சாங்க. அது அப்போதைக்கு அந்த வயசில் எனக்கு பத்தலை. கொஞ்ச நாள் போக தான் அந்த செருப்பு எனக்கு இருந்தது. ஆனால் கூட வந்துட்டு எங்கள் அம்மா இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க என்னை வந்து பார்க்குறப்போ என்னை யாரோ மாதிரி பார்த்தாங்க. அங்கேருந்து என்னை கூப்பிட்டும் போகல. அதுக்கப்புறம் பசிக்காகவும் தண்ணிக்காகவும் அந்த ஒரு இடத்துல நான் சிக்கிட்டு தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குதான்.
ஆனால் அதை உன் கூட எதிர்காலத்தில் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். எதிர்காலம்னா நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹக் பண்ணும்போதும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும், இல்லை ரொம்பவே பிடிக்கும். அதை வெளிக்காட்டிக்காமல் இருப்பா, ஏன்னா இவன் பொய் சொல்லிட்டானே அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் இவன் தான் இளவரசர் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரான். இங்கே கட் பண்ணி நம்ம ராஜாவை காதலிக்கிற பொண்ணு அங்கே அந்த ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது அவங்க மறைஞ்சிருக்க இடத்துல. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு தான் தற்காப்பு கலை தெரியும்ல, அவள் போயிட்டு அந்த கூ இனத்தோட இளவரசனோட சண்டை போடுறா. அதுவும் நம்ம ராஜாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் அங்கே தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இவன் இங்கே போயிட்டு அவனை எதிர்த்து சண்டை போடுறப்ப அவன் ஹீரோவாலேயே சமாளிக்க முடியல. அந்த பொண்ணால் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த பொண்ணை அங்கேயே வெட்டி கொள்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவன் அதுக்கப்புறம் எழுந்து பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு போயிட்டு அவள் எங்கே இருக்கா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அவள் செத்துட்டாளா என்ன அப்படிங்கிறத நமக்கு முழுசாக காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க, அதே இடத்துல ராஜாவும் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அடியால் இருப்பான்ல, அதாவது அந்த கோல் மூட்டி விட்டுட்டு மெயின் வில்லன், அவன் வந்துட்டு ஒரு ஆள் நம்ம ராஜாவுக்கு அனுப்பி வைப்பான் தூதா. எல்லாமே அங்கே நார்மலாக இருக்குது, நாட்டில் அங்கே எல்லாமே சகஜமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. ராஜாவோட கண்ணில் அவங்க காதலை இழந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணு சாகிறப்ப ராஜா சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு மைண்டில் ஓடி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோடய ஒய்ஃபு, அவனோட ஹஸ்பண்ட். ராஜா, நீ ஒரு சாதாரண படிப்பேன் அப்படின்லாம் நீ யோசிக்கவே வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காதல் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்த்து அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதே நேரம் அங்கே ஹீரோயின் தான் இருப்பாள்ல, அவள் சொல்லிடுவா, இது அந்த பணியாட்களோட அடியாள், எனக்கு டவுட்டாக இருக்குது, அவங்க தான் உங்களுக்கு சதி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜா செம்ம கடுப்பாகிறாரு. நீ இப்போ வந்தவ, ஆனால் 20 வருஷமாக அந்த ஆள் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கான், அந்த அளவுக்குலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக சொல்கிறா, இல்லை எனக்கு அந்த ஆளோட ஆள் மாதிரி தான் இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் சமாளிக்கிறான். அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது, அவர் தூதாடி கூட்டான்னு தான் வந்தேன், பொய் சொல்லாத, அதோட தத்து பிள்ளை தானே நீ, இல்லை அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சாதாரண பாதுகாவலாம் அப்படின்ட்டு அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி எதிர்த்து பேசுறதை பார்த்து ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. ஆல்ரெடி வேற மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது கரெக்டாக ஹீரோ குறுக்க வந்து என் மண்டிட்டு ஒன்று கேட்குறான், அவள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன தண்டிங்க, அவளை மட்டும் தண்டிச்சிடாதீங்க, இப்போது எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுக்கிறான். அந்த லெட்ரு எல்லாமே அந்த அசிஸ்டண்ட்டு, அதாவது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பணியால் மந்திரவாதி அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவனுக்கு எழுதுகிற லெட்டர்ஸாக இருக்குது. இதை பார்த்தோன்னு ராஜாவுக்கு செம்ம கோவம் வருது. ஆல்ரெடி தன்னோட காதலை இழந்த ஃபீல் வேற, கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட நெஞ்சிலேயே இறக்குவாரு பாருங்க. எனக்கு செம்மையாக இருக்கும் இந்த சீனு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ஒரு காதல் மட்டும் பண்ணுற ஒரு பாயாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு சேட் எண்டிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நானே யோசிக்கலை. இத்தனை நாள் காலையில் ராஜா கிட்ட ஹீரோ தான் பேச போகிறான், இனிமேல் நீங்கள் என்னோட பாதையில் வர வேணாம், நானே போயிட்டு அவனை சமாளித்து அவனை கொண்டுட்டு நான் வரேன், நீங்கள் பத்திரமா நீங்கள் திரும்பி அரண்மனைக்கு போங்க, அங்கே இருக்கிற சூழ்ச்சியை நீங்கள் முறியடிங்க, இங்கே நம்மளை தேடி வந்துட்டுருக்கிற அந்த இளவரசரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் மன வருத்தம் மட்டும் படாதீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரான் ஹீரோ. ராஜா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, நான் கவலைப்படுற ஸ்டேஜில் தான் இருக்கேன், அதுக்காக உன்னோட காதலை புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, நீ சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லிட்டு வா, நீ ப்ராப்பராக நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அவன் ஹீரோயினை தான் பார்க்க போகிறான். ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் போகிறேன், ஆனால் நான் போயிட்டு திரும்ப வருவேன் அப்படிங்கிறது நிச்சயமில்லாத ஒன்று, எனக்காக நீ வெயிட் பண்ணிப்பியா, இங்கே பேர் அந்த மாதிரிலாம் அவசரமாக எதுவுமே சொல்லவே சொல்லாத, நீ கண்டிப்பாக திரும்பி வருவ, சரி நான் திரும்பி வரும்பொழுது எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா, என்ன கேள்வி இது, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். அவளுக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. உடனே ஹக் பண்ணும்பொழுது முதல்ல கட்டி பிடிக்க யோசிக்கிற ஹீரோயினு, அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, சரி என்னை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன் இந்த குட்டி குட்டி ஃபேஸை பார்த்து உனக்கு எதுவும் கல்யாணம் பண்ணிக்க தோணலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த குட்டி ஃபேஸ் தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு
உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா நெத்தியில் ஒரு கிஸ் வைக்கிறா. இது ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். அதை விட அந்த அளவுக்கு லவ்வாகவும் இருக்கும் இந்த சீனு. ஹீரோயினை சமாதானப்படுத்தி ராஜா கூடயும் அவனோட அசிஸ்டண்ட்டை பாதுகாப்பாக அனுப்பிச்சி வைக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை விட்டு போக மனசே இல்லை. ஹீரோ வந்துட்டு ராஜா கிட்ட, இனிமேல் நம்ம 2 பேரும் தனியாக செப்பரேட்டாக போகிறது தான் நல்லது. நான் அவனை போயிட்டு அவனோட கதையை முடிச்சுட்டு வரேன். நீங்கள் பத்திரமா அரண்மனைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் ஹீரோயின் அவரையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அங்கேருந்து குதிரையை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எதிர்க்க வர எதிரிகளெல்லாம் ஒவ்வொருத்தராக வெட்டி கொண்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா ராஜா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இந்த போர்னால எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு, ஐயோ அந்த பொண்ணை காணும், யார ஹீரோயினை காணும், அட பாதி அவனை தான் பத்திரமா பார்த்து சொல்லிட்டு போனான், இப்போ அவளை காணுங்கிறியே, என்ன விஷயம், எப்படி போனா, நம்ம வண்டியோட குதிரை எடுத்துகிட்டு தான் போயிருக்கா ஹீரோவை பார்க்க அப்படின்னோடனே, அப்போ நம்ம வண்டியை யார் இருப்பா, நீ தான் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே பார்த்தா ஹீரோ எல்லாத்தையுமே அங்கே வெட்டி போட்டுட்டு இருக்கான். அப்படி வெட்டி போட்டுட்டு இருக்கும்போது அந்த இளவரசர் கூட சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கிறப்ப இவனுக்கும் கத்தி வெட்டுலாம் நிறைய விழுது. அப்படி இருந்தும் எப்படியாவது அவனை கொன்னே ஆகணும், இவனை விட்டால் நம்ம நாட்டை அழிச்சிடுவான். அங்கே அந்த இளவரசன் முரட்டுத்தனமாக தாக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. ஒரு சில வெட்டுப்பட்டு அப்படியே ஹீரோ அங்கே சரிஞ்சு விழுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோட் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் டிலே ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சில மிஸ்டேக் நான் இந்த ட்ராமாவில் பண்ணிட்டேன். அது நெக்ஸ்ட் ட்ராமாவில் நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.